पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. எனது அனைத்து ஜோதிட குருமார்களையுமே இந்த நேரத்திலே வணங்கி, வருகிற கந்த சஷ்டியினுடைய விரத காலம் நடந்து கொண்டிருக்கிறது. வர 27ஆம் தேதி கந்த சஷ்டி சூரசம்ஹார நிகழ்வு. என்ன இதுல விசேஷம், நம்ம என்ன பண்ணணுங்கிறத மாத்திரம் நம்ம தெரிஞ்சுப்போம். நமக்கு நிறைய கந்த சஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சம், வேல்மாறல், அப்படி நிறைய முருகனை பற்றிய போற்றக்கூடிய நிறைய பதிகங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம எதை இதுல நான் பண்ணினா எனக்கு ரொம்ப நல்லது, எது எனக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சஷ்டி விரதம் அப்படிங்கிறதே சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. சஷ்டியில விரதம் இருந்தா கருப்பையில், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த விரதமானது இருக்கு. ரெண்டாவது சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது என்ன, அவனை அழித்து விட்டாராம் முருகப்பெருமான்னா, அவனை அழிக்கவில்லை, அவனை அருளினார். அவனை அருளி செய்து அவனை தன்னுடனே வேலும் கொடியுமாக மயிலுமாக தன்னிடத்திலே அவரை சேர்த்து அவனுக்கு அனுகிரக ரூபமாக செய்து கொண்ட ஒரு விஷயம். அசுர குணங்களை நீக்குவது, நான் என்னிடத்திலே இருக்கக்கூடிய அசுர குணங்கள்னு நமக்கு எந்த நேரத்துல எதை சரியாக செய்வது, எதை தேர்ந்தெடுத்தால் என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த நாட்டிற்கும் நல்லதுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப தவறான ஒரு விஷயங்களை தேர்ந்தெடுத்து விட்டு தவிப்பது அப்படிங்கிறது தான் அசுரகுணம். அப்படி அஞ்ஞானமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கி மெய்ஞானத்தை புகுற்றி சரியான ஒரு பாதையிலே நம்மளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு விரதமாக தான் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்ம பார்க்கணும். அப்படி வருகின்ற 27 இந்த தடவை திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த சஷ்டியினுடைய விரதம் வருகிறது. இந்த சஷ்டி விரதம் முக்கியமா தேய்பிறை தசமியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தேய்பிறை தசமியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதுவும் ஐப்பசி மாதத்திலே தேய்பிறை தசமியில் பிறந்தவர்களுக்கு இந்த சஷ்டி விரதமானது இவர்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்வதாக, பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாக இந்த சஷ்டி விரதம் இருக்கும். 6 நாளும் விரதம் இருக்க முடியலன்னா அன்று ஒரு நாள் சஷ்டி அன்னைக்கு மாத்திரம் காலையிலிருந்து மாலை வரை சூரசம்ஹார நிகழ்வு நிகழ்ந்து முடியும் வரைக்கும் ஆகாரத்திலே வெறும் பழங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டிருப்பது, இல்லை முடிந்தால் முழுவதுமாக உபவாசம் இருத்தல், வேற எதுவும் குடிக்காம ஏதோ நீராகாரங்களை மாத்திரம் மேற்கொண்டு நமக்கு உடம்புல சக்தி இருந்ததுன்னா முழுமையாக எதுவுமே நிர்ஜல உபவாசம் சொல்லுவாங்க. எந்த தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவச்சத்தையோ ஸ்கந்தகுரு கவச்சத்தையோ வேல்மாறலையோ படித்து நம்ம பயன்பெறலாம். வேல்மாறல் அப்படிங்கிறது சுமார் 65 செய்யுளை கொண்டதாக இருக்கு. மாற்றி மாற்றி வரக்கூடியதாக சம்புடீகரணம்னு சொல்லுவாங்க. முதல்ல ரெண்டாவது திரும்பியும் முதல் அப்படின்னு மாத்தி மாத்தி வரக்கூடியதாக இந்த வேல்மாறல் அமைந்திருக்கு. அத்தனையும் என்னால முடியாதுங்க. நான் எதை மாத்திரம் சொன்னா நல்லது அப்படின்னா, அந்த வேல்மாறலில் இருக்கக்கூடிய முதல் செய்யுளாக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. அவ்வளவுதான். இதுலயே உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ வேண்டுதலோ இதுலயே அடங்கி போயிடுச்சு. திருத்தணியிலேயே உதித்து அருளி செய்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் விருத்தன் அப்படின்னா மிகவும் வயதானவன் அர்த்தம், மிகவும் ஞானம் மிகுந்தவனாக இருக்கக்கூடிய விருத்தன் எனது உளத்தில் உரை ஞானம் உள்ளவனாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானவன் அவன் எனது உளத்தில்னா என்னோட மனதில் இருக்கக்கூடிய உரை கருத்தன், என்னுடைய ஆசைகள், என்னுடைய வேண்டுதல்கள், என்னுடைய கருத்துக்கள் அப்படின்றது கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் வேலும் மயிலுமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருகிலேயே இருக்கக்கூடிய நீங்கள் அவனிடத்திலே கூறி என்னுடைய கருத்துக்களை அவனிடத்திலே கூறி என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. இதை மட்டுமாக நீங்க இன்னைக்கு கூகுள் போனீங்கன்னா கிடைச்சிடும். வேல்மாறல் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அந்த முதல் ஸ்டான்ஸ்
திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு செயலை மாத்திரமாக அன்றைக்கு முழுவதுமாக பாராயணம் செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்று உங்களுக்கு என்ன குழந்தை பாக்கியம், எனக்கு எல்லாத்துலயுமே தடை, எனக்கு எதிரிகளினுடைய தொல்லை, நானே சரியாகணும் ஐயா, நான் முதல் சரியானாதான் அடுத்தது சரியாகும், அப்ப நானே சரியாகணும், என்னில் இருக்கக்கூடிய அசுர குணங்கள் எல்லாம் நீங்கி எனக்கு ஒரு சரியான ஒரு வழி பிறக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையுமே இங்க நம்ம தெரிவிக்கிறோம். வர 4ஆம் தேதி நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைகுண்ட சதுர்தசி அப்படின்னு அதுக்கு பேர். அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சதுர்தசியானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இன்றைய நாளிலே விடியற் காலை அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த வேளைன்னு சொல்லக்கூடிய 5 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 365 திரிகள், எப்படி 365 திரி, இது கொண்டு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். எதற்காக ஏற்ற வேண்டும், என்ன அதுல சிறப்பு அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையிலே அபமிருத்யு அப்படின்னு சொல்றாங்க, விபத்துக்கள், திடீரென்ற நிகழ்வுகளை தான் விபத்து இருக்கும். திடீர்னு ஒரு நம்மளுடைய பொருளாதார நிலை கீழ் செல்வது, திடீரென்று ஆரோக்கியத்திலே குறைபாடுகள் வருவது, திடீர்னு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு இரக்கமான ஒரு நிலை, வியாபாரத்திலே ஒரு திடீர் வீழ்ச்சி, மனோநிலை ரீதியாக வீழ்ச்சி, ஆரோக்கிய நிதியாக வீழ்ச்சி, எப்ப பார்த்தாலும் ஒரு விபத்துகள் நடந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிற அபமிருத்யு அப்படின்னா, மிருத்யு அப்படின்னா என்ன, கண்டங்கள் விபத்துகள்னு அர்த்தம். அப்ப இது மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விபத்துகள் எல்லாம் 365 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு வருடத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த ஒரு வருடத்தில் வரக்கூடிய இந்த முழுமையான இந்த வருடத்தில் எனக்கு எந்த விதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று 365 திரிகளை ஒன்று சேர்த்து அது ஒரு பெரிய ஒரு அகல் விளக்கில வச்சு நெய் விட்டு, நெய் மற்றும் நல்லெண்ணெய் ரெண்டையுமே சேர்த்து விட்டு அந்த விளக்கை ஏற்றி வைத்தோமானால் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக நமக்கு இந்த ஒரு வருட காலத்திற்கு முழுவதுமாக ஒரு பரிகாரமாக இருக்கும். ஸோ இது வைகுண்ட சதுர்தசின்னு அன்றைய தினத்திலே நீங்கள் இதை செய்ய ஒரு சிறப்பானதொரு நன்மையான விஷயங்கள் கிடைக்கும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் குரு சங்கல்பா ஜோதிடம்ங்கிற சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரியான சிறு சிறு ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.